யாப் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமல். இந்தியன் 2 இன்னைக்கு காலையில் தான் சென்னை வடபழனி ஃபோரம் மாலில் இந்தியன் 2வோட ப்ரெஸ் மீட் நடந்தது. சங்கர், கமல்ஹாசன், ரவிவர்மன், சித்தார்த் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு பேசினாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக அந்த ப்ரெஸ் மீட் நடந்து முடிஞ்சிருக்கு. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ மாலை 7 மணிக்கு இந்தியன் 2வோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரோட ஒரு சின்ன ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த இந்தியன் மிக பிரமாதமான வெற்றி பெற்றது. அப்பயே அந்த படம் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு பேசப்பட்டது. ஊழலுக்கு எதிரான, லஞ்சத்துக்கு எதிரான ஒரு குரலாக அந்த படம் இருந்தது. குறிப்பாக கமல்ஹாசனுடைய இந்தியன் தாத்தா கெட்டப்பு, அந்த சேனாபதி கெட்டப்பு, இதெல்லாம் மகன் கேரக்டரு மிக பிரமாதமாக பண்ணியிருந்தார் கமல்ஹாசன். இது இந்தியன் 2, இந்தியன் 3யும் வரப்போகுது. இது எப்படி இருக்குனாக்கா, அதை விட இந்தியன் 1 விட இந்தியன் 2 மிக சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ட்ரெய்லரை பாருங்கள், தெரியும். இப்படி ஒரு பிரம்மாண்டம் சமீபத்தில் இந்திய சினிமா பார்த்துறாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. குறிப்பாக கமலுடைய கெட்டப்பு, எப்படி தான் இந்த மனுஷன் கெட்டப்புன்னு வந்துட்டா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி சாப்பிட்றாரு. இது அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் இதுக்கான மெனக்கெடல், உழைப்பு, அந்த எடுத்துக்கிற காலம், சிரமம், அந்த ஸ்கின்னை பாதுகாக்கிற விஷயம், இதெல்லாம் மிகப்பெரிய டெடிகேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படி ஒரு டெடிகேஷனான கலைஞன் தான் கமல்ஹாசன், உலகநாயகன். அதை மீண்டும் தான் உலகநாயகன் என்பதை நிரூபிக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் படம் போய் பல கெட்டப்பில் வராது. அப்படியே சடாமுடி வச்சுட்டு வராது. அப்புறம் நேதாஜி அந்த கெட்டப்பில் வராரு. இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பழைய இந்தியன் தாத்தா கெட்டப் மாதிரி இருக்குது. காட்சிக்கு காட்சி ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரியான ஒரு கெட்டப்லையும் நடிப்புலையும் காட்சி அமைப்புகளையும் சங்கர் மிரட்டியிருக்காரு, கமல் மிரட்டியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவருடைய ஒர்க்கை மிகச்சரியாக பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் இருக்குது, ட்ரெயின் ஷாட் இருக்குது. ஒரு பெரிய பெரிய பில்டிங்லேருந்து மேலே அப்படியே ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு க்ரௌடு சீக்வன்சி, இதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. அந்த டோன், கலர் டோன்லாம் சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருக்காரு ரவிவர்மன். அதே மாதிரி சித்தார்த் வராரு. எஸ்.ஜே. சூர்யா ஒரு நகைக்கடை அதிபர் மாதிரி ஒரு உடம்பெல்லாம் ஃபுல்லாக நகைக்கடை அப்படி ஓடி வராரு. பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குது. வில்லனிக்கும் காமெடியும் கலந்த ஒரு கேரக்டராக எஸ்.ஜே. சூர்யா வருவார்னு நினைக்கிறேன். பாபி சிம்பா வராது. எல்லாமே பிரியா பவானி சங்கர் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சேனாபதி கேரக்டர் எப்படி ஓப்பன் ஆகுதுனாக்கா, ஒரு ஹண்டிங் டாக் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஹண்டிங் டாக்னா அப்படின்னு இருக்கிறார், அப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப கமலோட ஓப்பனிங் சீனை காட்டுறாங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி லைட்டாக தொப்பை வர மாதிரி இருக்குது. அந்த தொப்பை இருக்கிற மாதிரி அதுலேயே ஃபைட் பண்ணுறாரு. அந்த இந்தியன் 1ல் பார்த்த மாதிரியே இந்த வர்மக்கலை இதுவும் பண்ணுறாரு. பாபி சிம்பாவோட ஒரு டைலாக் இருக்கும், என்ன கர்மம் இது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம். பாபி சிம்பா சொல்கிறாரு, கர்மம் இல்லை இது வர்மம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வர்ம கலையிலே அடித்து பிளாட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக இந்தியன் 1ஐ விட இது 100 மடங்கு மிகச்சிறப்பான ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இந்த இந்தியன் 2 அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதில் குறிப்பாக கமலோட டைலாக்லாம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த பிக் பாஸ் டைலாக் பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் காந்திஜி வெளியில் போங்க, நான் நேதாச்சியாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்கு. அந்த ட்ரெய்லர் முடியும் போது ஒரு பூனை சவுண்டு மியாவ் அப்படின்னு கொடுத்து மிரட்டுறாரு கமல். மியூசிக்கு பின்னணி ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருக்காரு அனிருத்து. இது போதுமா இல்லை வேணுமான்னு கேட்டு சங்கர்கிட்ட கேட்டு அவங்க திருப்தி ஆகிற வரலையும், கமலும் சங்கரும் திருப்தி ஆகிற வரலையும் நிறைவாக பின்னணி இசை அவ்வளோ நுட்பமாக அற்புதமாக அனிருத்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த கமலுடைய தோட்டம் கெட்டப்லாம் பார்த்தா இன்னொரு முறை அந்த தசாவதாரம் படத்தை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம போயிட்டு வரோம். மொத்தத்தில் இந்தியன் 2 செம்ம தீனி. கமல் உலகநாயகன் ரசிகர்களுக்கு செம்ம தீனியாக. இந்த ட்ரெய்லரே இப்படி இருக்குனாக்கா மெயின் பிக்சரு செம்மையாக இருக்கும். அதில் எல்லளவு நம்மளுக்கு சந்தேகம் இல்லை.
வெயிட் அண்ட் சி. அடுத்த மாதம் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட பல லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகுது. லைக்கா வந்து இது மிகப்பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஊராக போய் வந்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சியாக நடக்க போகுது. வெயிட் அண்ட் சி. ஜூலை வரலையும் நம்ம வந்து படம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.